ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் தீத்து 1வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து கடைசி வரையிலும் நாம் தியானிக்கலாம். தீமோத்தேயுவுக்கு ஊழியர்களை நியமிப்பதிலே என்னென்ன அந்த ஊழியர்களுடைய குணாதிசயங்கள், அவர்களுடைய தரம் எப்படி இருக்கணும், அப்போஸ்தல உபதேசத்தினுடைய அந்த தரத்திற்கு ஒத்ததாக இவர்களுடைய குணாதிசயம் இருக்க வேண்டும் என்று சொல்லி 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரையிலும் தீமோத்தேயுக்கு எவற்றை எழுதினாரோ அதே போல காரியங்களைத்தான் இங்கே தீத்துவுக்கும் பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார். கிரேத்தா தீவில் உள்ள சபைகளுக்கு மூப்பர்களை நியமிக்கின்ற பொறுப்பை இங்கே தீத்துவுக்கு பவுல் கொடுத்தபடியினாலே அந்த கிரேத்தா தீவில் உள்ள சபைகளிலே இருக்கக்கூடிய மூப்பர்கள் அப்போஸ்தல ஊழியத்தின் தரத்திற்கு ஒத்த ஒரு குணாதிசயம் உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக கீழ்கண்ட குணாதிசயங்களை தீத்துவுக்கும் பவுல் எழுதுகிறார். ஒவ்வொரு ஊழியர்களும் குற்றம் சாட்டப்படாதவர்களாக இருக்க வேண்டும். ஒரே மனைவியுடைய புருஷர்களாக இருக்க வேண்டும். துன்மார்க்கன், அடங்காதவன் என்று பெயரெடுக்காத விசுவாச பிள்ளைகளை உடையவர்களாக இருக்க வேண்டும். சொந்த பிள்ளைகளையும் அவர்கள் விசுவாசத்திற்குள்ள நடத்தியிருக்க வேண்டும். சபையில் உள்ளவர்களையும் விசுவாசத்திற்குள்ள நடத்தியிருக்கணும். அவர்களுடைய பிள்ளைகளும் துன்மார்க்கனும் அடங்காதவர்களுமா இருக்கக்கூடாது. விசுவாச பிள்ளைகளும் துன்மார்க்கர்கள், அடங்காதவர்கள் என்கிற பெயர் எடுக்காதபடிக்கு சபையையும் குடும்பத்தையும் நன்றாக நடத்த தெரிந்தவர்களாக இருக்க வேண்டும். தன்னுடைய விருப்பப்படி செய்யாதவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும். அதாவது பிறர் மீது கரிசனையின்றி தனக்காகவே வாழ்ந்துவிடக்கூடாது. முன்கோபம் என்பது அங்கே நியமிக்கப்படக்கூடிய ஊழியக்காரர்களுக்கு இருக்கக்கூடாது. மதுபான பிரியர்களாக இருக்கக்கூடாது. அவர்கள் அடியாதவர்களாக இருக்கணும். இழிவான ஆதாயத்தை இச்சியாதவர்களாக இருக்க வேண்டும். அந்நியரை உபசரிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நல்லோரை நேசிக்க வேண்டும். தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதாவது சுய கட்டுப்பாட்டை உடையவர்களாக இருக்க வேண்டும். நீதிமான் என்கிற ஒரு நற்சாட்சி பெற்றிருக்க வேண்டும். பரிசுத்தன் என்கிற ஒரு நற்சாட்சியை பெற்றிருக்கணும். எல்லாவற்றிலும் இச்சை அடக்கம் உள்ளவர்களாக இருக்கணும். ஆரோக்கியமான உபதேசத்தினாலே புத்தி சொல்லுகிறவர்களாக இருக்கணும். அதாவது வசனங்களை ஆதி அப்போஸ்தல உபதேசத்தின்படி போதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். எதிர்பேசுகிறவர்களை கண்டனம் பண்ண வேண்டும் என்று சொல்லி இங்கே பவுல் அப்போஸ்தலன் ஒரு ஊழியனாக, மூப்பனாக, போதகனாக நியமிக்கப்படக்கூடியவர்களுடைய அந்த தரம் இப்படிப்பட்ட குணாதிசயத்தை பெற்றிருக்க வேண்டும் என்று பேசுகிறார். தான் போதிக்கப்பட்ட அந்த உண்மையான வசனத்தை அவரும் நன்றாக பற்றி கொண்டு அதை கடைபிடிக்கிறவராக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் உடையவர்களை நீ கிரேத்தா தீவிலே மூப்பர்களாக, போதகர்களாக நீ நியமிக்க வேண்டும் என்று சொல்லி கிரேத்தா தீவில் அங்கே தீத்துவுக்கு அவர் இருக்க வேண்டிய வேலையை கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து 10வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரையிலும் தங்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கிற அந்த யூதர்களை குறிப்பிட்டு சொல்கிறார். அவர்தான் அந்த யூதர்கள் தான் விருத்த சேதனத்தை பெற்றவர்கள். அவர்கள் எப்படி கொஞ்சம் வீண் பேச்சுக்காரர்களாக, ஏமாற்றுகிறவர்களாக இருக்கிறார்களே, அவர்களிடத்தில் நீ எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? அவர்கள் அடங்காதவர்களாய், எதிர்க்கிறவர்களாய், ஆவிக்குரிய சட்டம் திட்டங்களுக்கு அவர்கள் கீழ்ப்படியாதவர்களாய் அவர்கள் இருக்கிறார்கள். தேவனுக்கும் ஆவிக்குரிய தலைவர்களுக்கும் கீழ்ப்படியாம இருக்கக்கூடியவர்களிடத்தில் நீ எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற காரியத்தையும் கற்றுக் கொடுக்கிறார். அவர்கள் வீண் பேச்சுக்காரர்கள், அதாவது சத்தியத்தை நடைமுறை வாழ்வில் காட்டாதவர்களைத்தான் இங்கே பவுல் அப்போஸ்தலன் வீண் பேச்சுக்காரர் என்று சொல்லுகிறார். யூதர்கள் அந்த நாட்களிலே அங்கே நியாயப்பிரமாண சட்டத்திட்டங்களை, சடங்குகளை சரியாக செய்கிறவர்களாக இருந்தார்கள். வீண் பேச்சுக்காரர்களாக இருந்தார்கள். அங்கே தங்களுடைய சொந்த வாழ்க்கையிலே பரிசுத்தமற்றவர்களாக, ஒழுங்கற்றவர்களாக, தேவனுக்கும் தேவனுடைய சத்தியத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களாக, மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கிறவர்களாக இருந்தபடியினால்தான், அதாவது இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த பொழுதே சொன்னார, மற்றவர்களை இதெல்லாம் கடைபிடிக்க வேண்டும் என்று பேசுகிறார்கள், ஆனால் அதை தன்னுடைய ஒரு விரலினால் கூட தொடாமல் இருக்கிறார்கள் என்று சொல்லி அப்படிப்பட்ட கிரியை செய்யாதவர்களை குறித்து பவுல் அப்போஸ்தலன் அவர்களிடத்தில் எச்சரிக்கையாக இருக்கும்படி சொல்லுகிறார். தொடர்ந்து 11வது வசனம் 16வது வசனத்தில், அதாவது போதிக்கிறவன் தன்னுடைய கிரியைகளில் தேவனுக்கும் சத்தியத்துக்கும் கீழ்ப்படியாதவனாக இருந்தால் அவனுடைய வாயை அடக்க வேண்டும். அப்படின்னு அர்த்தம் என்ன?
இப்படிப்பட்டவர்களை பிரசங்கிக்கிறதற்கோ போதிக்கிறதற்கோ சபை தலைவர்கள் தங்களுடைய சபைகளில் அனுமதிக்க கூடாது என்று சொல்லுகிறார். இதை இந்த நாட்களிலும் நாம் கடைபிடிக்க வேண்டும். வீண் பேச்சுக்காரர்களாக, அதாவது சத்தியத்தை நடைமுறை வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டாதவர்களை, அடங்காதவர்களை, ஏமாற்றுகிறவர்களை சபைகளில் போதிக்கவோ அல்லது பிரசங்கிக்கவோ தலைவர்கள் அனுமதிக்கக்கூடாது. அந்த போதகத்தை கண்டனம் பண்ண வேண்டும் என்று இங்கே பவுல் போதிக்கிறார். இழிவான ஆதாயத்துக்காக தகாதவைகளை உபதேசித்து முழு குடும்பத்தையும் கவிழ்த்து போடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அவருடைய செய்தியினுடைய சாராம்சம் எதுவாக இருக்கும் என்று சொன்னால், எப்படியாகிலும் காணிக்கையை கறந்துவிட வேண்டும், இழிவான ஒரு ஆதாயத்திற்காக இந்த காரியத்தை செய்துவிட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இங்கே 12வது வசனத்தில் கிரேத்தா தீவார் பற்றி அங்கே உள்ள புலவர்கள் சொன்ன ஒரு காரியத்தை பவுல் அப்போஸ்தலன் இங்கே நினைப்பூட்டி பேசுகிறார். ஒவ்வொரு இடத்திற்கும் உள்ள ஜனங்களினுடைய குணாதிசயங்களை பற்றி, அவருடைய சமுதாய வாழ்வு, அவருடைய குணாதிசயங்களை பற்றி காரியங்கள் புலவர்கள் மூலமாக வெளிப்படுத்தப்பட்டது போல இங்கே நிலவி வருகிற ஒரு காரியத்தை குறித்து பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். கிரேத்தா தீவாரை குறித்து அவர்களில் இருக்கிற புலவர் ஒருத்தரே எழுதியிருக்கிறார். ஓயா பொய்யர், துஷ்ட மிருகங்கள், பெரும் வயிற்று சோம்பேறிகள் என்று சொல்லியிருக்கிறபடினால நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாயிரு, நீ கண்டிப்பாய் கடிந்துகொள். அதாவது யூதர்களுடைய அந்த கட்டுக்கதைகளை அவர்கள் பேசி சத்தியத்தை விட்டு விலகி வழிவிலக செய்வார்கள். அதில் நீ கொஞ்சம் கரெக்டாக இரு. இருதயத்தில் ஊழல் நிறைந்த மதவாதிகள் அவர்கள் வெளிப்புறத்தில் அநேக சட்டத்திட்டங்களை கடைபிடிக்க செய்வார்கள், சடங்குகளை செய்ய வைப்பார்கள். ஆனால் இருதயத்தில் ஒரு பரிசுத்தமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்கிறவர்களாக இருப்பார்கள். கடைசி வசனத்தில் 16வது வசனத்தில் தேவனுக்கும் தேவனுடைய சத்தியத்திற்கும் கீழ்ப்படியாமல் வாழ்கிற ஜனங்களை நீ கொஞ்சம் அவர்களிடத்திலிருந்து விலகி அவர்களை கடிந்து கொண்டு அவர்களுக்கு நீ புத்தி சொல்ல வேண்டும் என்று சொல்லி இங்கே தீத்துவுக்கு பவுல் அப்போஸ்தலன் கற்றுக் கொடுக்கிறார். கிரேத்தா தீவில் உன்னுடைய பணி என்ன? நீ உண்மையான ஊழியர்களை, மூப்பர்களை சபைகளுக்கு பொறுப்பாளர்களாக நியமிக்க வேண்டும். அவர்கள் எப்படிப்பட்ட அப்போஸ்தல உபதேசத்தின் அந்த தரத்தை உடைய குணாதிசயம் உடையவர்களாக இருக்கிறார்களா என்று சொல்லி பார்த்து அவர்களை நியமிக்க வேண்டும். வீண் பேச்சுக்காரர்களை, ஏமாற்றுகிறவர்களை, தேவனுக்கும் அவருடைய சத்தியத்துக்கும் கீழ்ப்படியாமல் இழிவான ஆதாயத்தை இச்சித்து தேவனுக்கும் சத்தியத்திற்கும் கீழ்ப்படியாமல் அவர்கள் வெளிப்படையாக சத்தியங்களை பேசுகிற அவர்களை விட்டு நீ விலகி இருக்க வேண்டும். அவர்களுடைய வாயை அடக்க வேண்டும். அவர்களை நீ கண்டுகொள்ள வேண்டும். அவர்களை நீ எச்சரிக்க வேண்டும் என்கிற ஆலோசனைகளை கொடுக்கிறார். இன்றைக்கும் ஊழியத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் கடைபிடிக்கப்படும் என்று சொன்னால் இன்றைக்கு சபைகள் பரிசுத்தமாக தேவனுக்கு ஒரு கற்புள்ள கன்னிகையாக அது நிச்சயமாக திகழும். அதற்கென்று பிரயாசப்படுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.